பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆஸ்வதிப்பதாக. ஒரு சின்ன செய்திகளை எடுத்துக்கலாம். இந்த மாசத்தின் வாக்குத்தத்துவமாக இருப்பதனால இந்த மாசம் வாக்குத்தத்துவம் எப்படி இருக்குமோ ஏதோ இருக்குமோ என்று இனியும் எந்த வாக்குத்தத்துவம் எடுத்தாலும் நிச்சயமாக மன சஞ்சலத்தை கொடுப்பதை போல் எதுவும் இருக்காது. மனதை நாளுக்கால் விருத்தடைந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாற்றி அமைச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எது முடியாது என்று நினைத்து கொண்டிருக்குமோ அத்தனையும் முடியத்தக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த மாதம் அப்படியேப்பட்டது, இந்த வருடம் அப்படியேப்பட்டது, இந்த நாள் அப்படியேப்பட்டது, வினாடி அப்படியேப்பட்டது. இந்த ஆரம்ப காலத்தில் நடந்த முதல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியாக 31ஆம் தேதி இல்லையா, மாதம் முடியுது. இந்த 31 நாட்கள் கடந்து போவதை நினைச்சு மனுஷன் ஒருவன் பார்த்து கொண்டான். அப்படிப்பட்ட மரணங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஜோசுவா புத்தகத்தில் 8ஆம் வசனம் படி ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு நான் சம்பரமாக்குவேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கும் இன்னைக்கு நடக்கப்பட்ட 31 நாட்கள்ல நடக்கப்பட்ட காரியங்கள் நினைக்கும் போது ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு இடத்துல வந்து கொண்டிருந்ததெல்லாம் மரணத்துக்கு ஏதாவது மட்டுமே அதிகமாக இருந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா அப்படின்னு கேட்கும் இந்த மாசத்துல என்ன கொடுக்க போற? கடந்த ஆண்டிலே தேவன் சொன்ன பூமியிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பார் என்று வாக்களித்திருக்கிறார். பூமியில நடக்க போற அத்தனை காரியங்களும் நன்மைக்குரியதா இருக்கும். தீமையை விட்டு நீ விலகி வர வர ஆசீர்வதித்து பெருகி பெருகி வளர்ச்சி கொண்டே இருப்ப. பெரிய விஷயங்க. சின்ன காரியத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் சிந்தனையை அர்ப்பணித்து தேவனை விட்டு விலகி நிற்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க மனதோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறீங்க. தூர்த்த நினைவுகள் அந்த தேவன் மனதை பற்றி தெளிவாக திட்டமாக சங்கீதம் 139:2 படி ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவரிடத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோமான்னு கேட்டால் அர்ப்பணிக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஏன்னா உனக்கு நன்மை செய்யும்படியாக நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரும் போது நீ செய்கிற தீமைகளானது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. மெல்ல 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 அதை என்ன பண்ணுவோம், ஒரு அழுக்கு இருந்தால் காலை கழுவுற விதமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அது வராத அழுக்க கூட என்ன பண்ணுவோம், எப்படியாவது அதை போட்டு ஏதாவது சோப்போ ஏதோ ஒரு ஷாம்போ போட்டு அதை என்ன பண்ணுவோம், அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு என்ன வழியோ தேடி எடுத்துக்கொண்டு அந்த காலை பரிசுத்தமாக ஆக்கும்படியாக வழியை தேடும். அப்போ காலும் கையும் சரிகளத்தை நம்ம சுத்திகரிக்கிறது போல தன் மனதளவுக்கு உன் மனதை திருப்தி அடையனா என்று சொன்னால் மனதில் இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகள். இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர் சந்தோஷமா பேசுவாங்க, சில விஷயம் தெரிஞ்சும் தெரியாத போல் பேசி கொண்டிருப்பாங்க. அதை அறிக்கை செய்து விட்டால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உனக்கு பெருக செய்வார். அப்படி அறிக்கை செய்யறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் சங்கீத புத்தகம் 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட கர்த்தரால் நீ என்ன பண்ண போறியா? இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வினாடி கர்த்தர் அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஆசீர்வாதமான செய்திகள் கடந்து வரப்போகுது. என்கிட்ட ஒரு சிலர்லாம் ரொம்ப கோபப்படுறாங்க. எப்படிடான்னா அவங்க வரல என்று சொல்லி கோபம்தான். இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதான்னு கேட்டால் எனக்கு என்ன பலவீனம்ன்றது கடவுளுக்கு தெரியும். நான் சும்மாலாம் உட்கார மாட்டேன். எனக்கு ஊழியம் அனுதினம் செய்து கொண்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஊழியக்கார் ஒருத்தர் என்கிட்ட பேசினார். சென்னையில் இருக்க ஊழியக்காரு. அவர் என்கிட்ட கிராம ஊழியங்கள் ரொம்ப பகிர்ந்து கொள்வோம் நாங்கள். ஒரு அண்ணா, நீ எங்கே தனியாக கடந்து போவாதீங்க, யாராவது கூட கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படிதானே இருக்குது ஏசாயா புத்தகத்துல. அப்படிதானே பிரசங்கிக்கிற 52ஆம் அதிகாரம் 12 நீ கடந்து போகும்போது நான் உனக்கு முன்பா போவேன், நீ கடந்து பயணித்து கொண்டிருக்கும் போது உனக்கு பின்னாடி இருந்து காத்துக்கொள்ளுவேன். முன்ன போனாலும் கோணமான பாதி செம்மைப்படுத்துவார். கடந்து சரியான வழியில் போய்கொண்டிருக்கும் பின்னாடி யாராவது இடிச்சு போகக்கூடாதுன்னு உன்னை வழி நடத்தி கொண்டே இருப்பார் கர்த்தர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படித்தான். அதுதான் இங்க அடுத்த சங்கீதம் 115:16 படிக்கும் போது வானம் யாரும் கர்த்தருடையதான், பூமி மனுஷங்கிட்ட கொடுத்தாராம். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதான்னு பார்க்கிறார் ஆண்டவர். வானத்தை என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கிறேன். அது ஏற்ற நேரத்தில் மழையும் காற்றும் மின்னலும் கொடுத்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் இருக்கும். வேதத்தை படிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் போது அவர் வானத்துக்கு பூமி கட்டளையிடுவாராம்.
மின்னலுக்கு கட்டளிடுவாராம், காற்றுக்கு கட்டளிடுவாராம். நீ நானும் மழைக்காக காத்திருந்தா அந்த நீரோட்டத்தை உண்டாக்கி கொடு தேவன் கட்டளிடுவார். அதை தான் இங்க சொல்ற சங்கீதம் 115 சங்கீதத்துல 16 வசனத்துல, வானம் தேவனுடையது, பூமி மனுஷனுக்குரியதா கொடுக்கிறாரு. அந்த மனுஷன் நடத்துற விதங்களை, நடக்கக்கூடிய கொடுத்த காலங்களில நேர்த்தியா நடக்கக்கூடிய நேரங்கள் காலங்கள் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அந்த பூமியில வாழ்கிற சில வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையில நடக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனை காரியம் நீ அறியாத நாட்களில் செய்யப்படுமோ உனக்கு மன்னிக்கப்படும். அறிஞ்சு செய்யற நாட்களுக்கு அதனால தான் உன்னை ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்து உனக்கு பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா அவங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்ட காலங்கள் நிறைய விட்டாச்சு. நிறைய என்ன கேட்டாங்க, ஒரு சிலர்லாம் இப்போ உட்காந்துருக்கும் போது சரியா வரமாட்டாரு போக மாட்டாருன்னா நிறைய அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கினேன். கூப்பிட்டாலும் கூப்பிட்டா கேட்ட போனால் அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கதான் ஜெபிக்கதான் இருக்கு. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை ஆலோசனை கொடுத்தாலும், எத்தனை காரியங்கள் தீங்குல இருந்து விலகி வரைக்கும் ஆலோசனை கொடுத்தாலும் அநேக பிரச்சனைகள் அகப்பட்டுக்குவது தேவனால் உண்டானதல்ல, தன் மனசுல ஏவப்படுறது. இவர்கள் இன்னார் போல இருக்கிற, அவர்கள் அன்னார் போல இருக்கிற, நம்மளும் இப்படி ஆகலான்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இன்னைக்கு வாழ்க்கை என்ற எண்ணங்கள் எப்படி போதான் வாழ முடியாது தவித்து கொண்டிருக்கிறார். கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக நீ பகிர்ந்து கொள்ளப்பட்ட நாள் கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பா. அந்த பூமியில வாழக்கிற வாழ்க்கை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தானா எல்லைகள் பெருகுமா, மகிழ்ச்சியை கொடுக்குமா. ஆனா உனக்கு என்ன பெருகுது? துக்கம் பெருகுது, பிரச்சனை பெருகுது, பாடுகள் பெருகிறது, சஞ்சலங்கள் பெருகிறது, அவமானம் பெருகுது. ஆனா எதுல இருந்து என்னை விளக்க முடியான்னு கர்த்தரிடத்தில் நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்குற அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்காத விட்டோம் என்று சொன்னால் நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும் தான். இன்னைக்கு மனைவியாளர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை பார்ப்போம் நாங்கள். அந்த தனிமை இருப்பது நல்லதுன்னு தேவன் துணையை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்து அது எல்லையை விசாலமாக்கி எல்லா ஆசீர்வாதத்தை பெருகப்படும் போது பேச்சிய முறைகளும் மாற்றம் இருக்கும். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். உனக்கு கொடுத்த கணவரை நீ பத்திரமா பாதுகாத்துக்கொள், உனக்கு கொடுத்த மனைவி நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ. 1 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா உபவாசம் போடுவது தேவனே பர்மிஷன் அவங்க சொல்ற கணவர்கிட்ட. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளாவது கணவராவது நம்ம ஒரு குடும்பத்தை கொடுத்து அவங்களுக்கு ஜெபிக்கப்படும் போது அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை உதறி விட்டு அடுத்தடுத்து அந்த தப்புக்குள்ள கடந்து போவாங்க. அடுத்த வேலை கூட உணவுக்கு வழி இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படும் போது அதனை சேகரித்து சேர்த்து வைப்பதனால ஒரு புரோஜனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தை எங்களுக்கு தெரியும். நான் சந்திக்க போற இடங்கள்லாம் நிறைய இருக்கும். நிறைய பிரச்சனை கொடுத்து அவங்க கண்ணீர் வடிக்கும் போது கஷ்டமா இருக்கும். பெற்றவங்க இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு கொடுத்தாரு, எதுக்கு நான் என்ன பண்ண ஆண்டவரை? இப்படிப்பட்ட மருமகன் எனக்கு வந்தாச்சு, இப்படிப்பட்ட மருமகன் எனக்கு வந்தாச்சு. அப்போ வாழ்க்கை என்றதை பார்க்கப்படும் சுத்தி நிறைய பிரச்சனைகள் வருங்க. அவசரமா நம்ம செய்யக்கூடிய காரியத்தை கொடுத்து நமக்கு விரோதமா செயல்படும். அப்போ ஆண்டவர் நம்ம தர்மம் பண்ணக்கூடிய கற்றுக் கொடுத்தார் இல்லையா? நல்லா பார்த்தீங்கன்னா 1 நாளாகத்தில் 2 நாளாக புத்தகத்தெல்லாம் படிக்கப்படும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு எப்படி கொடுக்கணும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட புத்தகம். தேவன் திட்டமாக தெளிவாக எப்படிதான் வாழணும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தசமாதம் ஒருத்தர் கொடுக்கலன்னு சொன்னா சில ஊழியக்காரங்க அவங்களுக்கு கொடுத்து அதிகமாக ஒரு குடும்பத்தை கொடுத்து அதிகமாக செயல்படுவாங்க. அந்த வார்த்தை மன கஷ்டத்தை உண்டாக்கப்படுவதல்ல. அது நீ வாங்கினாலும் சரி, உலகத்துல எந்த மனிதன் வாங்கினாலும் ஏதோ ஒரு ஊழியக்காருக்கு போய் செய்துன்னு சொன்னா அவன் தேவனத்தனை வணங்கி சொல்லி கொண்டிருக்கிறாரு, அவர் தேவனத்தனை சோத்தரிக்கிறாரு, தேவனத்தனை துதிக்கிறாரு, தேவனத்தனை போற்றுகிறாரு. நாங்கெல்லாம் சுவிசேஷன் பார்த்தீங்கன்னா 27 வருஷமா எந்த சம்பளம் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு மாதத்துல சம்பளம் வந்திருந்து கூட அதுக்கு மேலேயே தசமாதம் காணிக்கைக்காக என்ன பண்றாங்க, ஜனங்களை ஒடுக்கக்கூடாது. ஏழைக்கு இறங்குறோம், கத்திர கடன் கொடுப்பான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சென்னையில் இருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கொடுக்குற விதங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புடவைகளை கொடுத்துருங்க. நான் ஒரு நாள் போனேன், எனக்கு வேணும்னு கேட்டேன். 1 மாதம் கழிச்சு வந்தாங்க, கொடுத்து அமிச்சம் வச்சிருக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போய் செய்ய போகிறோம். இது என் மனைவியோ என் மகளுக்கோ என் மருமகளுக்கோ நான் எடுத்து அதை கொடுத்துட்டான்னு சொன்னால் அது என்னுடைய மேன்மையை வெளிப்படுத்தும். ஆனால் தேவனுக்காக நான் ஊழியம் செய்தேன் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும். இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. நிறைய ஊழியக்காரர் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஆனால் பைபிள் சட்டத்தை பற்றி படிக்கிறாங்களோ படிக்கலையா? ஆனால் கேட்குறாங்க, நான் ரெவரண்ட் பிரித்தார் நல்லா படிச்சுட்டு வந்துக்கிறேன், இத்தனை வருஷம் நான் இருந்தேன், இந்த இதுக்குள்ளே இருக்கிற நான், எனக்கு எல்லாம் தெரியும் பைபிளை பற்றி. ஒன்றுமே தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. முதல்ல எடுக்கிற பங்கு எங்கே கொடுக்கணும் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க இல்லைங்க சபை கொண்டு கொடுக்கணும். அது பொய். இல்லாத உபதேசம் சொல்லக்கூடாது.
முதல்ல பத்துல ஒரு 3 பங்கு எடுத்து முதல்ல ஏழைக்கு உன் அடியில் படுத்துக் கொண்டிருக்கிறான், உறங்கிக் கொண்டு அடுத்த வேலை ஆகாரத்துக்கு வஸ்திரம் இல்லாத தவித்துக் கொண்டவனுக்கு நீ கொடுத்த பிற்பாடு 2வது ஆலயத்துக்கு 3வது தான் வீட்டுக்கு. இது ஒரு நாளைக்கு நான் அந்த காணிக்கை பத்தி எடுக்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த பூமியை நம்ம கொடுக்கும்போது பூமியில எப்படிலாம் வாழணும்னு சொன்னால் நீ கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிப்பேன்னு கத்துறேன். உபாகம் 28ஆம் அதிகாரம் 11 வருஷம் படிக்கிறேன் இல்லையா? அப்ப கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்யப்படும். அது பெருகுல இருந்து ஒரு பகுதி எடுத்து ஏழைக்கு கொடுங்கன்னு தான் சொன்னேன். என் சபைக்கு போய் இப்படி இருக்குதுங்க, இடிஞ்சி சபையா இருக்குது, அந்த சபையை கட்டுறதுக்காக நான் செய்ய போறேன். ஓகே, கண்டிப்பா செய்யலாம். ஆனா ஒரு பகுதியை எடுத்து ஒரு ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்துக்காக குறைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு கலங்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கு, குளிருக்கு ஒடுக்கப்படமா இருக்கிற அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து கொஞ்சம் எவ்வளவு பிடி சாப்பாடு கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் அந்த வழியா நீ போகும்போது உன்னை பார்த்து கையெடுத்து கொண்டு வாங்க, தேவநாமம் மகிமைப்படும். இது செய்வது இல்லையே? அப்படித்தானே வேதம் சொல்லுது. ஏழைக்கு இறங்கணும், கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். சிலரும் தர்மம் பண்ற வித்தியாசம் இருக்குது. 18ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது சங்கீத நீதிமொழி புத்தகத்துல 16ஆம் வசனத்தை படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீ செய்யற காரியத்தை தேவன் உனக்கு பெரியவங்க மத்தியில உட்கார வைப்பானா. அப்படிதான் இருக்கும். நீதிமொழி புத்தகத்தை படிச்சு பாருங்க. இந்த ஏழைகளுக்கு அந்த பண்ற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஓடி போய் தேடி கொடுப்பாங்க. நான் செல்போன்ல எவ்வளவு பார்ப்பேன். நிறைய ஏழைகளுக்கு போய் சந்திக்கிறது, அவங்க தலையை முடிய வெட்டுவது, அவங்க சுத்தம் வந்து குளிப்பாட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவருக்கு என்ன பண்ற எல்லாம் கையில கொடுத்து அவர் கடந்து போயினே இருப்பாங்க, முகத்தையும் காட்ட மாட்டாங்க. அதுதாங்க தர்மம். இன்னைக்கு எல்லாம் நல்ல ஆஸ்தி அந்தஸ்தோடு யாருக்குன்னா கொடுக்குறாங்க. நிறைய கேட்டு பாருங்க. நிறைய ஊழியக்காரங்க உங்களுக்கே தான் இருக்கிறேன். எத்தனை ஊழியக்காரங்க இருப்பேன் எனக்கு தெரியாது. அத்தனை பேர் நம்ம ஏழைங்களுக்கு செய்யணுமான்னு கேட்டா, நீ வந்து சபையில பிரசங்கம் பண்ணும்போது சொல்ல, நீ இன்னார் கர்த்தர் என்னட்டு சொன்னார், நீங்க கொடுங்க, நீ கொடு, அது தானா கொடுக்கும். தகப்பன் ஆடு மேய்க்கிற தகப்பன் சரியான குரல் ஒழுங்கு மனமா இருந்தால் அந்த ஆடு வழி வாரி போவாது. உன் வார்த்தைகளை தவறாக இருந்து தடுமாறி தான் போகும். அப்ப நான் விதைக்கிற அறுவடை சரியாக இருந்தால் முளைக்கிற பயிர் நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப வேதம் அதுதானே சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட தேவனால் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த 1ஆம் தேதியாவது இணைய நாட்களாக இருக்கணும் என்று சொல்லி இந்த வார்த்தை உனக்கு தான் உரிது என்று சொன்னால், இனிமேல் சம்பாதிப்பதில் ஒரு பகுதி எடுத்து பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் இருக்கிற ஏழை எளியர்களுக்கு கொடுத்து பாரு. இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னது, என்கிட்ட ஒருத்தர் இவ்வளோ உதவி செய்றீங்களா ஐயா, நீங்களும் சேமிக்கலாம், ஒரு காசு கிடையாது. இனி நான் கடவுள்கிட்ட இந்த ஆண்டு தான் கேட்டேன், ஆண்டு எனக்கு சேமிக்கக்கூடிய ஒரு வழியை சொல்லும், அடுத்து தொடர்ந்து பயணிக்கூடிய ஏழை எளிய சந்திக்கக்கூடியத அதுல இருந்து ஒரு பகுதி எடுத்து ஏழைகளுக்கு மாதந்தோறும் செலவழிக்க எனக்கு ஒரு வழி காட்டும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜிக்கு பிற்பாடு நம்ம ஊழியத்துக்கு கடந்து போகும்போது கொடுக்க மனது இல்லாதவங்க அநேகர் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏன் வராங்கன்னு கூட நினைப்பாங்க. அதனால நான் எங்கேயும் போறதுக்கு விரும்பல. இந்த பாருங்க, இந்த நேரம் மாதிரி 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இதை காத்திருந்து பைபிளை படிச்சு பிரசங்கம் பண்ணி இதை அனுப்பிட்டு கம்முன்னு உட்காந்துப்போம். அது போய் சேரட்டும். ஏன்னா எரோமியா தீர்க்க புத்தகத்துல 23ஆம் வசனம் படி சமயத்துக்கு மட்டும் தூரத்துக்கு தேவனா இருப்பேன். அப்ப எப்படி இருக்கும்? தூரமா இருக்கிறதா கூட சரி, கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு செய்திக்கு சாய்ந்த உடனே பதிலளிப்பார். நீ பூமியில வாழுகிற நாட்கள் அது சில வானம் தேவனுடையது, பூமி மனுஷனுக்குரியதா கொடுத்திருக்கிற அந்த பூமியில வாழப்படும் போது உற்றார் உறவினர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாரோடு அன்பு காட்டி அரவணைத்து வாழ்ந்து வரும் வாழ்க்கை சேமமா இருக்கும். எல்லாம் தள்ளப்பட்ட கல்ல போல தள்ளிக்கினே இருந்தா எப்படி சாமமா இருக்கும்? சொந்தமே இல்லைன்னா யாரும் நமக்கு தூக்கி எடுப்பான்? யாரோ ஒருத்தர் அன்பளித்து பாரு, அவங்களை அரவணைத்து பாரு, அவங்களுக்கு ஒரு படி சாப்பாடு போட்டு பாரு, அவங்களை கூப்பிடுற விதத்தை பார்க்கும்போது அவங்க செய்யற தவறை உணர்ந்து உன்னை திரும்பி பார்ப்பான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, சத்தியத்தை இதை கேட்கப்படும் போது மனது மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், ஏக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வதித்து உங்க தலைமையில தந்து கொடுப்பார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவாது. 2025ஆம் ஆண்டுல நீ எதிர்பாராத உட்கார்ந்து கொண்டிருப்ப. எதிர்பாராத ஒரு அதிசயம் உன்னை தேடி உன் அருகில் வந்து நிற்கும். உன்னை தேடி வரும். நான் நிறைய வசனத்தை எடுப்பேன், மணியாகி போச்சு. உன்னை தேடி வரும். நீ அர்ப்பணித்து தேவனை துதிக்கப்படும் போது உன்னுடைய 10ல் ஒரு பங்கு எடுத்து அது 3ஆ பிரித்து அது தேவனுக்காக அப்போ ஆலயத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக பிரித்து எடுத்து பாருங்க. இப்ப காட்டி 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.